Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பெண்களோட ஹார்மோன் லெவலை சீராக்கக்கூடிய 5 விதைகள் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெண்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க பல சேஞ்சஸை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஹார்மோன்கள் தான். ஹார்மோனோட ஏற்ற இறக்கங்கள் இருக்குல்ல, அதனால பெண்களோட உடலும் மனமும் பெரித ஆரோக்கியத்தை பாதிக்குது. மாதவிடாய், கர்ப்ப காலம், மெனோபாஸ் அப்படிங்கிற காலங்கள்லாம் ஹார்மோன் மாற்றங்கள் இருக்குல்ல, அது அதிகமாகவே இருக்கும். இந்த ஹார்மோன் ஏற்ற இறக்கங்களை சீராக்க பல இயற்கை வழிகள் இருக்கு. அதுல ஒன்று தான் சீட்ஸை நம்மளோட உணவுல சேர்த்துக்கிறது. சில குறிப்பிட்ட விதைகள் இருக்குல்ல, அது பெண்களோட ஹார்மோன் சமநிலையை சீராக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட 5 விதைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பூசணி விதை. பூசணி விதையில துத்தநாகம் அதிகமா இருக்கு. துத்தநாகம் இருக்குல்ல, இது ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை சீரா வச்சிருக்க உதவுது. அதனால பெண்களோட ஹார்மோன் லெவலை சீரா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பூசணி விதைகளை உங்களோட உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம பூசணி விதையில மக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் கே இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கும் பூசணி விதைகள் ரொம்ப நல்லது. சூரியகாந்தி விதை. சூரியகாந்தி விதையில விட்டமின் இ நிறைஞ்சிருக்கிறதுனால பெண்களோட சரும செல்கள் இருக்குல்ல, அது சேதமடைறதுல இருந்து பாதுகாக்குது. விட்டமின் இ அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னு தான் சொல்லணும். சூரியகாந்தி விதையில செலினியம் சத்து அதிகமா இருக்குது. அதனால சூரியகாந்தி விதையை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப தைராய்டு ஹார்மோன்கள் இருக்குல்ல, அதோட செயல்பாட்டுக்கு அவசியமா இருக்குது. நீங்க உங்களோட ஹார்மோன் லெவலை சீரா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூரியகாந்தி விதைகளை உங்களோட உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. சூரியகாந்தி விதைகள் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயுமே நமக்கு எளிமையா கிடைக்கும். அதை வாங்கி உங்களோட உணவுகளை பயன்படுத்தலாம். சியா விதை. சியா விதையில ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்குது. இது நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சியா விதையில கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது மாதிரியான தாது உப்புக்கள் இருக்கிறதுனால பெண்களோட எலும்பு ஆரோக்கியத்துக்கும் இந்த சியா விதைகள் நல்லது. முக்கியமா பெண்கள் தங்களோட ஹார்மோன் லெவலை சீரா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சியா விதைகளை பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அன்னாசி விதை. நீங்க வீடியோல பாக்குறீங்கல்ல, அதுதான் அன்னாசி விதை. இந்த அன்னாசி விதைகளும் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயுமே கிடைக்கும். அன்னாசி விதையில புரோமலைன் அப்படிங்கிற என்சைம் இருக்கு. இது புரதம் இருக்குல்ல, அதை கூட ஜீரணிக்க உதவுது. அன்னாசி விதையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், மாங்கனீசு, விட்டமின் சி இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குல்ல, அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம பெண்களோட ஹார்மோனை சீரா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எள்ளு விதை. எள்ளு விதையில பிளாக் சீட் லிக்னான்ஸ் அப்படிங்கிற பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. இது பெண்களுடைய ஈஸ்ட்ரோஜன் அளவை சீராக வச்சிருக்க உதவுது. அது மட்டும் இல்லாம இந்த எள்ளுல கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் போன்ற தாது உப்புக்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால பெண்களோட எலும்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த எள்ளுல துத்தநாகம் அதிகமா இருக்கிறதுனால பெண்கள் தங்களோட ஹார்மோன் லெவலை சீரா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எள்ளை உங்களோட உணவுகள்ல பயன்படுத்துறது நல்லது. பெண்களுடைய ஹார்மோனை சமநிலையில வைக்கிறதுல விதைகளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. விதைகள் அப்படிங்கிறது தாவரங்களுடைய இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்குது இந்த விதைகள்ல. புரதம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள், தாது உப்புக்கள் இது மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் விதைகள்ல தான் அதிக அளவு நிறைஞ்சிருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, அது நம்மளோட உடலோடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் குறிப்பா பெண்களுடைய ஹார்மோன் சமநிலையை சீராக்குறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த விதைகளெல்லாம் பெண்கள் கட்டாயமா தங்களோட உணவுல சேர்த்துக்கணும். விதைகளை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக அதிக அளவுல எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு கைப்பிடி விதைகளை மட்டுமே உங்களோட உணவுல சேர்த்துக்கலாம். இந்த விதைகளை நேரடியாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய உணவுப் பொருட்கள்ல சேர்த்து கூட நீங்க சாப்பிடலாம். இந்த வீடியோல பெண்களுடைய ஹார்மோன் லெவலை சீராக்கக்கூடிய
5 வகை விதைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு இன்னொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.